மச்சான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா. எதுக்குடா? எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா. உனக்காக தான் பண்ணுறேன்னு நினைக்கிறியா? டேய் அடோ பாவி டேய், இன்னும் சொல்லியாடா நீ? ம் சொல்லடா. டி மச்சான், இதான்டா நல்ல சான்ஸ், தயவு போய் சொல்லிடுறா மச்சான். இன்னைக்கு சொல்லிடுறேன் மச்சான், சொல்லிடுறேன். என்ன கேடி வேலை பார்க்குறீங்க ரெண்டு பேரும்? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்னை விட்டு சாப்பிடாதீங்கன்னு. நான் இல்லை மேகா, அவன் தான் மேகா. சரி ஓகே வாங்க. என்னடா மச்சான் கோத்து விட்ட? ஓய் வாங்கடா. டேய் எனக்காக பிறந்தவள் நீயா, என் உயிரில் கலந்தவளா, இதயத்தை இரவல் கேட்கும் தோழி நீ காதலியா, உறவாடும் உளறல்கள் நீயா, உரிமைகள் எனக்கில்லையா, உன் கைகள் என் கை தேடும், உன் பாதி நான் இல்லையா, இமையின் ஊரசைவில் என்னை அசைக்க அசைந்து கிடந்தேனே, அடி அழகாய் அடி மனதை மெல்ல உசிப்பிட கண்டேனே, உன் நிழலில் என் நிழலை இன்னும் இணைத்து இறுக்கி நடந்தேனே, அந்த இருளும் மெல்ல மறைந்து புது வெளிச்சம் கொண்டேனே, எனக்காக பிறந்தவள் நீயா, என் உயிரில் கலந்தவளா, இதயத்தை இரவல் கேட்கும் தோழி நீ காதலியா. ஹலோ. ஹலோ சூரஜ், என்னடா பண்ணுற? செம்ம தூக்கம் வருது, தூங்க போகிறேன். ஏன்னாச்சு? டேய் நாளைக்கு நம்ம குண்டனுக்கு பர்த்டேடா, என்னடா பண்ணலாம்? தெரியலடி, ஏதாச்சும் பண்ணலாம். நாளைக்கு அவன் கூட ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படியா? சரி ஓகேடா, பார்க்கலாம். பாய். ஓகே, நம்ம கனவுக்கு போவோம். உன் சிரிப்பினில் குழந்தை பருவம், உன் அழைப்பினில் இளமை பருவம், இவை இரண்டும் உந்தன் அருகில் உருகிட உணர்ந்தேனே. காதல் வழி இல்லை, என் காதல் பொய் இல்லை, நீ இன்றி நானும் இல்லை, நம் காதல் தவறில்லை. எனக்காக பிறந்தவள் நீயா, என் உயிரில் கலந்தவளா, இதயத்தை இரவல் கேட்கும் தோழி நீ காதலியா, உறவாடும் உலகங்கள் நீயா, உரிமைகள் எனக்கில்லையா, உன் கைகள் என் கை தேடும், உன் பாதி நான் இல்லையா, இமையின் ஊரசைவில் என்னை அசைக்க அசைந்து கிடந்தேனே, அடி அழகாய் அடி மனதை மெல்ல உசிப்பிட கண்டேனே, உன் நிழலில் என் நிழலை இன்னும் இணைத்து இறுக்கி நடந்தேனே, அந்த இருளும் மெல்ல மறைந்து புது வெளிச்சம் கொண்டேனே. மேகா, சொல்றா. ஒரு நிமிஷம். என்னாச்சு? லைஃப் ஃபுல்லாக நீ என் கூட ட்ராவல் பண்ணுவியா மேகா? இது என்னடா கேள்வி? நம்ம 3 பேர் ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக ட்ராவல் பண்ண தான் போகிறோம். எனக்கு நீன்னா அவ்வளோ பிடிக்கும். நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். எங்கே என் கூட பேசாமல் போயிடுவியோன்னு தான் சொல்லாமலே இருந்துட்டேன். எனக்கே தெரியாமல் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டேன் போல. நீ இல்லாத ஒரு லைஃப்பை நான் நினச்சி கூட பார்க்க முடியல. நான் பேசுகிறது எப்படி உனக்கு ஹர்ட்டிங்காக தான் இருக்கும். இருந்தாலும் உன்கிட்ட உண்மையாக இருக்கணும்னு தோணுச்சு.
அதனால தான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நீ ஏன் இப்படி மாறிட்ட? எல்லாரும் அப்போவே சொன்னாங்க நீ இப்படி தான் வந்து நிற்பன்னு. நான் தான் அவங்கள நம்பலை, உன்னை தான் நம்பினேன் தெரியுமா? டேய், இந்த உலகம் ஒரு பொண்ணும் பையனும் சிரித்து பேசினாலே தப்பாக பார்க்குற உலகம்டா. 1000 பேர் 1000 நினைக்கட்டும். நம்ம எவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு உனக்கும் எனக்கும் தெரிஞ்சால் போதும்னு நினச்சேன். ஆனால் நீ அப்படி நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, நான் கிளம்புறேன். சூரஜ், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு பார்த்து பத்திரமா போ. போயிட்டு ஒரு மெசேஜ் பண்ணு. ம், ஓகே, பாய். இந்த நாள் என் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு நாள் ஆயிடுச்சு.